Hello friends, welcome back to Wings Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம புட்டை ஒரு தேங்காய் சிரட்டையில எப்படி வேக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது தேங்காய் சிரட்டையில நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப வாசனையா இருக்கும். ரொம்ப ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வீட்டில் காய்ச்சின நெய்யே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நான் ஆல்ரெடி வீட்டிலே எப்படி நெய் செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்குது. ஸோ தண்ணி சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளோட புட்டு ஃபில்லிங்கும் இப்போ ரெடி ஆயாச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காவை ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு சிரட்டை எடுத்திருக்கேன். அதோட பாட்டம் பகுதியில் ஒரு ஹோல் இந்த மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹோலை ஒரு ஃபிங்கரால் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக துருவன தேங்காவை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக புட்டு ஃபில்லிங்கை மேலே வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கடைசியில் கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது குக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு அதுக்கு மேலே இந்த சிரட்டையை அப்படியே வச்சுருங்க விசிலுக்கு பதிலாக. இப்போ இந்த தேங்காய் சிரட்டையை இன்னொரு சிரட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சாதாரண மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஆவி நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹெல்த்தியான புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை தேங்காய் பால் அப்புறமா நாட்டு சக்கரை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா விங்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.